Hi all. So in the last video we spoke about sterilization, physical methods of sterilization. So today we'll talk about disinfection, which is basically chemical methods of sterilization. So basically, when you look at the different types available, you have alcohols, aldehydes, different types of dyes, halogen or chlorine-related compounds, phenols, surface active agents, metallic salts, and gases. This is what we are going to see today. So the first one, that is what is called as an ideal disinfectant. எது வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு வைட் கவரேஜ், அதாவது அது பாக்டீரியாவும் கொல்லணும், வைரஸையும் கொல்லணும், ஃபங்கஸையும் கொல்லணும், அண்ட் ஸ்போர்ஸையும் கொல்லணும் இல்லையா. அதான் வந்து வைட் கவரேஜ். ஓகே. அண்ட் அதுல வந்து கொஞ்சம் ஒரு பஸ் இருக்கு, இல்ல ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஆர்கனிசம் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, இல்ல புரோட்டீன் மேட்டர் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இருந்தாலும் ஒர்க் பண்ணணும். பிஹெச் கம்மி அசிடிக் பிஹெச் இருந்தாலும் ஒர்க் பண்ணணும், ஆல்கலைன் பிஹெச் ஆக இருந்தாலும் ஒர்க் பண்ணணும். அண்ட் ஃபாஸ்டா வேலை செய்யணும். ரொம்ப நேரம் நம்ம ஆன்டிசெப்டிக் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் நல்லா நல்லா உள்ள பெனிட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ரெண்டு ஆன்டிசெப்டிக் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும் போதும் அது ஒர்க் ஆகணும். அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ், நம்ம இப்போ ட்ரெஸ்ஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம், அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து ஹீலிங்கை ஸ்லோ பண்ணி விடக்கூடாது. அண்ட் சுத்தமா டாக்ஸிசிட்டி இருக்கக்கூடாது. இதான் ஒரு ஐடியல் ஆன்டிசெப்டிக். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆன்டிசெப்டிக் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஆன்டிசெப்டிக் கிடையாது. ஓகே. சரி, இப்போ எந்த விஷயங்களை வச்சு இந்த ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட்டுடைய பொட்டன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். நீங்க எவ்வளவு ஒரு டைல்யூஷன்ல யூஸ் பண்றீங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்றீங்க, எந்த பிஹெச்ல யூஸ் பண்றீங்க, அந்த யூஸ் பண்ணக்கூடிய இடத்துடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அந்த இடத்துல என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இருக்கு, அண்ட் இந்த ஆர்கனிசம்ஸ் தவிர வேற என்னென்ன மெட்டீரியல் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் எப்படி வேலை செய்யும்ன்றத நம்மளால கணிக்க முடியும். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரோட்டீன் coagulation, then it will damage the cell membrane. அந்த சல்ஃபைடல் குரூப்ஸ் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ என்ன ஆகும், அதனுடைய பாக்டீரியாவுடைய என்சைம்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. அண்ட் சப்ஸ்டேட் காம்படிஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் என்சைம் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல போயிட்டு இது பைண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த என்சைம் ஒர்க் ஆகாது, அந்த நார்மல் பாக்டீரியல் செல்லுடைய ப்ராசஸ் நடக்காது, அண்ட் அந்த பாக்டீரியா இறந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். ஸோ எத்தைல் ஆல்கஹால் ஆர் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், இது வெரி குட் ஸ்கின் ஆன்டிசெப்டிக். ஓகே, இதில் ப்ரோட்டீன்ஸை அஃபெக்ட் பண்ணும், ஸோ பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் இதனுடைய ஆக்ஷன் கிடையாது. ஸோ ஜென்ரலாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 90% கான்சன்ட்ரேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல ப்ரோட்டீன் மேட்டர் பஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா இதனுடைய எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். இதே இடத்துல ஒரு 1% மினரல் ஆசிடோ ஆல்கலியோ நம்ம ஆட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து எங்க மெயினா யூஸ் பண்றோம்னு பார்த்தா, நம்ம தெர்மாமீட்டர் டிஸ்இன்ஃபெக்ட் பண்றதுக்கு இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணும். இப்போ அதை ஸ்வாபாவும் வருது, சொல்யூஷனாகவும் இருக்கு, அதை நம்ம ரொட்டீனா யூஸ் பண்றோம். ரெண்டாவது இருக்கக்கூடிய மிதைல் ஆல்கஹால், திஸ் இஸ் வெரி மச் ஆக்டிவ் அகேன்ஸ்ட் ஃபங்கல் ஸ்போர்ஸ், அண்ட் திஸ் இஸ் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் கேபினெட்ஸ். லேப்ல நம்ம ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய கேஸ் நீங்கள் மைக்காலஜியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபங்கஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ண கேபினெட்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கிளீனிங்லாம் முடிச்சுட்டு ஒரு பேட், ஒரு கிளாஸ் பேடில் இந்த மெத்தில் ஆல்கஹாலை ஊற்றி ஒரு தண்ணி சின்ன ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணியும் வச்சு சைடில் வச்சு விட்டீங்கன்னா இந்த வேப்பர் ஃபார்ம் ஆகும். அந்த வேப்பர் வந்து இந்த கேபினெட்ல போய் டச் பண்ணி அந்த ஃபங்கஸ் ஸ்போர்ஸ் எல்லாத்தையும் கொண்டும். ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இட்ஸ் a very toxic vapor and it can ignite or inflame, ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு.
அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆல்டிஹைட். இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஃபார்மால்டிஹைட். ஸோ இது என்ன? இது வந்து பாக்டீரியாவும் கொல்லும், ஸ்போர்ட்ஸையும் கொல்லும். இது வந்து வைரஸ்லயும் ஆக்ஷன் இருக்கு. கேஸா நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டாக்ஸிக் தான். ஸோ அதனால வந்து என்ன பண்ண அந்த டாக்ஸிக்கான ஒரு இரிட்டேட்டிங் ஒரு ஃபீலிங் இல்லாம இருக்கிறதுக்காக அமோனியா வேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. மெயினா இதை யூஸ் பண்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அனாட்டமி டிபார்ட்மெண்ட்ல கெடாவர் ப்ரிசர்வ் பண்றதுக்கும் ஆல்ரெடி டிசெக்ட் பண்ண பார்ட்ஸை ப்ரிசர்வ் பண்றதுக்கும் இந்த ஃபார்மாலிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ்ல ஆந்த்ராக்ஸோடைய ஸ்போர்ட்ஸ்ல இருந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ஹீட் யூஸ் பண்ணா டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய கெத்தீட்டர்ஸ், ஓகே, அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த ஆல்டிஹைட்ஸ் யூஸ் ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வார்ட்ஸ் ஒரு பேசிக் ஐசியூ இல்லை ஒரு போஸ்ட் ஆப் வார்டை க்ளீன் பண்றதுக்கும் கொஞ்சம் இந்த இன்ஃபெக்டிவ் லோடை குறைக்கிறதுக்கும் இந்த ஃபார்மால்டிஹைடை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா குளுட்ரால்டிஹைட். இது ஃபார்மால்டிஹைடை காட்டிலும் கொஞ்சம் பெட்டர். ஸோ ஆக்ஷன்லாம் சிமிலர் தான். ஸோ இட் கவர்ஸ் டியூபர்கிள் பேசிலை, ஃபங்கை அண்ட் வைரஸஸ். இந்த டாக்ஸிசிட்டி கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் அதிகமாக இரிட்டேட் பண்ணாது. அண்ட் அந்த மெட்டீரியல் நம்ம டேமேஜ் பண்ணாது. ஸோ இது வந்து மெயின்லி இந்த அனஸ்தீசியாவில் யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்க், எண்டோடெக்கில் டியூப், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பாலித்தின் டியூபிங், நம்ம அந்த எண்டோஸ்கோபிக் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஸ்கோப்ஸ் எல்லாமே இந்த குளுட்ரால்டிஹைட் வச்சு நம்மளால டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா டைஸ். டைஸ் வந்து பேசிக்லி ஸ்கின் அண்ட் wound antiseptic which is a bacteriostatic. ஸோ அந்த நேரத்தில் யூஸ் பண்ற நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் மல்டிப்ளிகேஷனை குறைக்குமே தவிர அது கம்ப்ளீட்டா கொள்ளாது. பட் இட் வில் ஹாவ் அன் எஃபெக்ட் ஆன் பர்டிகுலர் பாக்டீரியல் கான்சன்ட்ரேஷன். ஓகே. ஸோ அதில் வந்து என்ன இருக்கு? ரெண்டு டைப்பாக இருக்கு. ஒன்று அனிலைன் டைஸ்ன்னு சொல்லுவோம், ஒன்று வந்து அக்ரிலின் டைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அனிலின் டைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரில்லியன்ட் கிரீன், மேலச்சைட் கிரீன், கிறிஸ்டல் வயலட் இது எல்லாமே வந்து அனிலின் டைஸ். அக்ரிலின் டைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஃப்ளேவின், அக்ரிஃப்ளேவின், யூஃப்ளேவின், அமினாக்ரின் இது எல்லாமே உங்களுக்கு அக்ரிலின் டைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த அனிலின் டைஸ் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால நல்லா ஒர்க் பண்ணும். டியூபர்கிள் பேசிலஸ் ஆக்ஷன் கிடையாது, இரிட்டேட் பண்ணாது, டாக்ஸிட்டி கிடையாது. ஈவன் கொஞ்சம் அளவுக்கு பஸ் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே ஆக்ட் பண்ணும். இதுல வந்து நமக்கு ஒரு சில டைஸ் எல்லாமே நம்ம கிறிஸ்டல் வயலட்லாம் நம்ம வந்து மைக்ரோபயாலஜியில் யூஸ் பண்றோம். அண்ட் வந்து முன்னாடி நம்ம இந்த ஸ்கின் அண்ட் wound ஆன்டிசெப்டிக்ஸை இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் அதோடைய யூஸ் குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் அதர் எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ். ஓகே. ஸோ அக்கடின் டைஸ் இது வந்து கிராம் பாசிட்டிவ் பேட்டரியில் ஒர்க் பண்ணும். பெரிய பஸ்லாம் இருக்கும்போது பெரிய ஒரு இன்ட்ராக்ஷன் வராது. அண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு wounded ஏரியாவில் பஸ் இருக்கிற ஏரியாவில் ஒரு ஒரு காஸ்ல போட்டு வச்சுட்டோம்னா மெதுவாக அது ரிலீஸ் ஆகி உங்களுடைய எஃபெக்ட் இருக்கும். எப்படி ஆட் பண்ணால் இது வந்து அந்த டிஎன்ஏல ஒர்க் பண்ணி டிஎன்ஏ கொஞ்சம் அதை டேமேஜ் பண்ணிடும். அண்ட் அதனுடைய அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை நிறுத்தி விட்டோம். அடுத்ததா வந்து ஹாலோஜன்ஸ். ஹாலோஜன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அயடின். அயடின் கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷனாகவோ இல்லை ஆல்கஹாலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்கின் டிஸ்இன்ஃபெக்டன்டாக யூஸ் பண்ணலாம். இது பாக்டீரிசைடல், ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆக்ஷன் கிடையாது. ஆனா டியூபர்கிள் பேசிலைக்கும் வைரஸ் அகேன்ஸ்டா ஆக்டிவ் ஆயிருக்கு. அண்ட் இதுல வந்து நமக்கு சர்ஃபேஸ் ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் கிளீன் பண்றதுக்கு இட்ஸ் வெரி குட். ஓகே. உங்களுக்கு அயடினோட யூஸ் ஆல்ரெடி தெரியும். ஸோ யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டிஸ்இன்ஃபெக்ஷன் பல வாட்டி பார்த்துருப்பீங்க. ஈவன் ப்ரீ சர்ஜரிக்கு முன்னாடியும் நம்ம ஸ்கின் டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு அயடின் பிளஸ் சர்ஜிக்கல் ஸ்பிரிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா வந்து குளோரின். இது வந்து ஹைப்போக்ளோரைட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பாக்டீரியாவை கொன்னுடும். இது டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைட் ஆக்ஷன், வைரஸுக்கும் ஒர்க் பண்ணும், பாக்டீரியாவுக்கும் ஒர்க் பண்ணும். அண்ட் வந்து இது நமக்கு wound ரெசிஸ்டன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினா ஒரு பெரிய வாட்டர் பாடிஸ் ஸ்விமிங் பூல்ஸ்ல, ஃபுட் அண்ட் டைரி இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். பீனால்ஸ்ன்றது நம்ம இந்த பெட்ரோலியம் எடுப்போம் இல்லையா, அதாவது பேசிக்கா ஒரு நம்மளுடைய க்ரூட் ஆயில இருந்து நம்ம எடுக்கிற சமயத்துல பல பல டிஸ்டிலேஷன் டெம்பரேச்சர்ஸ்ல இது நமக்கு பல பல ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். பெட்ரோல் மட்டும் கிடையாது. ஸோ அதுல ஒன் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் திஸ் பீனால்ஸ். ஓகே, விச் இஸ் பை
இந்த கோல் டார் 170 to 270 டிகிரி செல்சியஸ்ல நம்ம டெம்பரேச்சர் இருக்கும்போது இது வரக்கூடியது. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்டா லிஸ்டர் வந்து யூஸ் பண்ணாரு நம்ம ஆன்டிசெப்டிக் சர்ஜரி, அதாவது நம்ம இன்ஃபெக்ஷன் இல்லாம சர்ஜரி பண்ற டெக்னிக் அவர் தான் ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் லைசால் அண்ட் ஃப்ரெசால். இதுல என்ன பண்ணோம்னா செல் மெம்பரேனை அழிச்சு விட்டுரும், லோவர் கான்சன்ட்ரேஷன்ல இந்த ப்ரோட்டீன்ஸும் ப்ரெசிடேட் பண்றோம். அகெயின் இட் இஸ் வைட் ஆக்டிவிட்டி. ஆனா என்னன்னா சூடோமோனாஸ் அகேன்ஸ்ட் அதை ஒர்க் பண்ணாது. And it is can definitely toxic to humans. So chlorhexidine நமக்கு ஒரு நான் டாக்ஸிக் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். அது நமக்கு ஓன் ட்ரீட்மெண்ட்ல இப்போ நம்ம யூஸ் பண்றோம். அடுத்ததா எத்திலீன் ஆக்சைடு. அது வந்து ஒரு கலர்லெஸ் பாய்லிங் லிக்விட். ஓகே, ஸோ இதில் வந்து பாய்லிங் பாயிண்ட்னு பார்த்தா ரொம்ப கம்மி, 10.7 டிகிரி செல்சியஸ்லேயே அது வந்து பாயில் ஆகிடும். நல்ல ஸ்வீட் ஸ்மெல், நல்ல ஹை பென்டேட்டிவ் பவர். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேகமாக தீ பிடிக்கும். ஏன்னா அது பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. அண்ட் வந்து இது நம்மளுடைய ஜெனட்டிக்ஸில், அதாவது நம்ம டிஎன்ஏல ஒரு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு, மியூட்டாஜென்ஸ் சொல்லுவோம். அண்ட் ரெண்டாவது இது கேன்சர் உண்டாக்கக்கூடிய சான்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சரை குறைக்கிறதுக்கு தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா நைட்ரஜன் 10% கூட ஆட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி இது ஒர்க் பண்ணணும்னா ப்ரோட்டீன் மாலிக்யூல் ஆல்ட்ரேஷன் அண்ட் எஃபெக்ட் ஆன் டிஎன்ஏ. கிட்டத்தட்ட எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒர்க் பண்ணும். இதனால தான் வந்து இந்த ஹார்ட் லங் மிஷின்ஸ், ரெஸ்பிரேட்டர்ஸ், மாஸ் சூச்சர்ஸ், டென்டல் எக்யூப்மெண்ட் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எத்திலீன் ஆக்சைடை நம்மளால யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ஃபார்மால்டிஹைட் கேஸ். ஃபார்மால்டிஹைட் லிக்விடை நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ ஃபார்மால்டிஹைட் கேஸ் யூஸ் பண்ணுறது ஆப்ரேஷன் தியேட்டரோட ஃபியூமிகேஷனுக்காக. ஸோ 280 ml of formula is mixed with 150 grams of potassium permanganate for every 1000 cubic feet. அண்ட் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணப்போ ஒரு நல்ல ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அது கூட வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேப்பரை நம்ம ஒரு தியேட்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா சீல் பண்ணி விட்டுட்டு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா அங்கே இருக்கிற பாக்டீரியா எல்லாமே இறந்துருக்கும். ஓகே, அடுத்த கேஸ்ன்னு பார்த்தா பீட்டா ப்ரோபியோலாக்டோன். இது வந்து ஒரு கண்டென்சேஷன் ப்ராடக்ட். கீட்டேனும் ஃபார்மால்டிஹைடுக்கும் வரக்கூடிய கண்டென்சேஷன் ப்ராடக்ட். பாய்லிங் பாயிண்ட் 160 டிகிரி செல்சியஸ். அண்ட் வந்து இட்ஸ் லோ பென்ட்ரேட்டிங் பவர். ஆனால் வந்து ஃபார்மால்டிஹைடு காட்டிலும் பெட்டர். அண்ட் இது ஒரு நிறைய ஆர்கனைசர்ஸ் இது அஃபெக்ட் பண்ணும். பட் ஒரு பிரச்சனை என்னன்னா இட் கேன் காஸ் கேன்சர். இட்ஸ் அ கார்சினோஜெனிக் மெட்டீரியல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸோட ஆக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு எஃபெக்ட் உண்டாகக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் இது. ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அனியானிக், கேட்டயானிக், நான் அயானிக் அண்ட் ஆம்ஃபோடெரிக் டைப்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு செல் மெம்பரேன்ல ஆக்ட் பண்ணும், ப்ரோட்டீன் டிநேச்சுரேஷன் பண்ணும், பாக்டீரியா கொன்னுடும் கண்டிப்பாக. இதனால வந்து ஸ்போர்ட்ஸ்லேயோ டியூபிக்கல் பேஸ்லேயோ வைரஸ்லேயோ பெருசாக ஒர்க் பண்ணாது. காமனாக யூஸ் பண்ணுறது செட்டிமைட், பென்சால்கோனியம் குளோரைட். அண்ட் வந்து இது ஒரு அல்கலைன் பிஹெச்ல பெட்டராக ஒர்க் பண்ணும். ஸோ ஆனியானிக் காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா காமன் சோப், அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது எல்லாமே கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா நல்லா ஒர்க் பண்ணும். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறது எல்லாமே கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா நல்லா ஒர்க் பண்ணும். டீகோ காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆம்ஃபோடெரிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்றது கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அண்ட் வைரஸுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். பட் ஜென்ரலாக நம்ம ருட்டீனான ஒரு யூஸ்ல இது வருது. இதோட பெட்டரான மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம ருட்டீனாக யூஸ் பண்றது கிடையாது. மெட்டாலிக் சால்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில்வர், காப்பர், மெர்குரி, இது போல ஒரு மெட்டாலிக் சால்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். மெர்குரி ஆனால் வந்து ரொம்ப டாக்ஸிட்டி. சில்வர் சால்ட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் லிமிட்டெட் யூஸ். காப்பர் உடைய சால்ட்ஸ் வந்து நம்ம ஃபங்கிசைட்ஸா யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஒரு புரோட்டீனை குவாகுலேட் பண்ணி பாக்டீரியாவை கம்ப்ளீட்டா அழிச்சோம். ஒரு நியூவர் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன் சொல்லலாம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் தான் வந்து 3 states ஆஃப் மேட்டர். இது 4th ஸ்டேட்னு சொல்றாங்க. இட் கண்டெய்ன்ஸ் அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி அப்ளை பண்ணுறப்போ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வேப்பர் இஸ் இன்ட்ரடியூஸ் இன்டு திஸ் ஃபீல்ட். ஸோ அதில் வந்து ஒரு 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அதாவது ஒரு பிளாஸ்மா கிரியேட் ஆகும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஹைட்ரஜன் ஆக்சைடு எல்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு நம்ம ஸ்கோப்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து ஒரு பிளாஸ்மா ஸ்டெரிலைசருடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் பிக்சர். ஸோ இந்த
நம்ம பிசிக்கல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் பார்த்தப்போ ஒவ்வொன்றுக்கும் எப்படி வந்து அது கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நிறைய நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். நம்ம வந்து அங்கே வந்து ஆட்டோக்ளேவ் டேப்ஸ் வச்சோம், இல்லை பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ், கெமிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சொன்னோம். அந்த மாதிரி இந்த கெமிக்கல் ரியேஜன்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து இந்த ரிடில் வாக்கர்ஸ் டெஸ்ட்னு சொல்றது. அதில் வந்து ஒரு சஸ்பென்ஷன் ஆஃப் டைஃபாய்டு பேசிலே வித் வேரியிங் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபினால் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய டிஸ்இன்ஃபெக்டன்ட் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபினால் கூட தான் கம்பேர் பண்ணி நம்ம ஃபினால் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றது. இதையே வந்து ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் கொண்டு வரணுன்றதுக்காக வந்து சிக் மார்டின் டெஸ்ட்னு சொல்றது. ஸோ ஆக்ஷன் ஆஃப் திஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் in the presence of organic matter, அதாவது ட்ரைட் ஈஸ்டோ இல்லை ஃபீக்கல் மேட்டரோ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம டே டு டேல யூஸ் பண்ணுறது இன்யூஸ் டெஸ்ட் ஆர் கெல்சே ஸ்கை டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண போகிற டிஸ்இன்ஃபெக்டன்லேருந்து எடுத்து நம்ம பாக்டீரியா க்ரோ ஆகுதா இல்லையான்றதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது தான் இந்த இன்யூஸ் டெஸ்ட். இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பால்டின்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஸ்பால்டின்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து எந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணணும், எந்த மெட்டீரியல்ன்றதை நம்ம முடிவெடுக்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸை மூணாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸ், செமி கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸ் அண்ட் நான் கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தா எதெல்லாம் நம்ம பிளட் சிஸ்டம் ஆர் வாஸ்குலர் சிஸ்டம்குள்ள போக போகுது, அதாவது அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் நம்ம வந்து சரியா டிஸ்இன்ஃபெக்டோ ஸ்டெரிலைஸோ பண்ணலைன்னா அது கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கார்டியாக் கேத்தீட்டர்ஸ், இம்ப்ளான்ட்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸ். இது ஹீட் ஸ்டேபிள், அதாவது ஹீட் அது தாங்கும் அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோகிளேவிங் தான் பண்ணணும். இல்ல ஹீட்டை தாங்காதுன்னா யூ கேன் யூஸ் இத்திலின் ஆக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆர் பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன். அடுத்தது செமி கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸ், அதாவது டைரக்டா பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போறது கிடையாது, ஆனா மியூக்கஸ் மெம்பரில் டச் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்டோஸ்கோப்ஸ். அதுல வந்து நம்ம ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணலாம், நியூட்ரால்டிஹைட். ஓகே, இதே மாதிரி இந்த தெர்மாமீட்டர்ஸ் நம்ம சின்ன நியூனேட்னா லெஸ் தேன் இப்போ பிறந்த குழந்தை அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், வந்து இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணலாம், ஆல்கஹால் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மூணாவது லோ, அதாவது நான் கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸ். இது வந்து ஸ்கின்னோட தான் டச் ஆகுது, மியூக்கஸ் மெம்பரேன்லயோ பிளட்லயோ போயிட்டு சிஸ்டம்குள்ள போகிறது இல்லை அப்படின்னா பிளட் ப்ரெஷர் கப், பெட் ரெயிலிங், அதெல்லாம் வந்து லோ லெவல் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன் இருந்தா போதும். ஓகே, ஸோ ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா கெமிக்கல்ஸ் விச் வில் கில் ஆல் பேத்தஜன்ஸ் எக்ஸெப்ட் ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல ஆக்ஷன் இருக்கலாம், ஆக்ஷன் வேணும்னா நீங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட் பீரியட், அதாவது எக்ஸ்போஜர் பீரியடை இன்னும் அதிகமாக வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குளூட்ரால்டிஹைட் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இன்டர்மீடியட் லெவல் டிஸ்இன்ஃபெக்ஷன்னா உங்களுக்கு பேத்தஜன்ஸ் கில் பண்ணும், மைக்ரோபாக்டீரியா, நான் என்வலப் வைரஸ் எல்லாமே கில் பண்றோம், ஆனால் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய அளவுக்கு ஆக்ஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், ஃபீனால் ஆர் ஐடோஃபோர்ஸ். லோ லெவல் டிஸ்இன்ஃபெக்ஷன்னா நம்ம வந்து ஒரு மல்டிபிள் ஆகிக்கிட்டு இருக்கிற பாக்டீரியாவை கொல்லும் ஃபங்கை அண்ட் லிபிட் என்வலப் வைரஸஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ். இதுதான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷனுடைய ஒரு பேசிக் ஓவர்வியூ. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல இந்த வீடியோலையும் சேர்த்து நம்ம ஸ்டெரிலைசேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கையும் பாருங்க, பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.